நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நரேந்திர மோடி சர்க்கார் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள்ல, குற்றச்சாட்டுல முக்கியமானது, பிரதானமானது மத துவேஷம் பரப்பக்கூடிய கருத்துக்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்களாலும் அதன் தோழமை இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களாலும் சொல்லப்பட்டு வருகிறது, பரப்பப்பட்டு வருகிறது. இதன் மீது மௌனம் காக்கிறார் பிரதமர் என்பது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பிரதமர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மௌனம் கலைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் கடுமையும் காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உங்கள் கட்சியிலேயே சிலரால் மத வன்முறையை, துவேஷத்தை பரப்பக்கூடிய கருத்துக்கள் பரப்பப்படுகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி யுஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில கேட்கப்படுது. அதற்கு பிரதமர் இப்படி சொல்கிறார்: சில துரதிருஷ்டவசமான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நமது அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத உரிமையை அளிக்கிறது. இதில் சமரசம் செய்வதற்கு இடமில்லை. முன்பும் சொல்லி இருக்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், எந்த சமூகத்தின் மீதான வன்முறையையும் பாகுபாட்டையும் சகித்துக் கொள்ள முடியாது. எனது நிலைப்பாடு மிக தெளிவானது. வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இது 125 கோடி இந்தியர்களுக்கான அரசு. சாதி மத பேதமின்றி அனைவருக்குமான முன்னேற்றத்துக்காக நாங்கள் பாடுபடுகின்றோம். அனைத்து நம்பிக்கைகளுக்கும் மதங்களுக்கும் இந்த நாட்டில் சம உரிமை உள்ளது. சட்டப்படி மட்டுமல்ல, சமூகத்தின் பார்வையிலும் இந்த உரிமை அனைவருக்கும் சமமானதே. எனது அரசின் முழு கவனமும் நிர்வாகத்தின் மீதும் வளர்ச்சியின் மீதும் மட்டுமே உள்ளது. எங்கள் மைய நோக்கம் வளர்ச்சி, 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 வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். மௌனம் கலைத்ததோடு மட்டுமல்லாமல் கடுமையும் காட்டியிருக்கிறார் இந்த விவகாரத்தில். இது கண் துடைப்பா? பிரதமர் மோடியுடைய இந்த ஒரு நிலைப்பாடு கண் துடைப்பா, கண்டிப்பா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இதே விவகாரத்தில் இது போன்ற கருத்தை பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவும் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோடி இவ்வாறு கூறுகிறார். கிரவுண்ட் ரியாலிட்டியும் அப்படித்தான் இருக்கிறதா? பாரதிய ஜனதா பிரமுகர்கள் இதற்கேற்றாற் போல்தான் நடந்து கொள்கிறார்களா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இது கண்டிப்பா, கண் துடைப்பா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன். நிகழ்ச்சிக்கு இருவரையும் அன்போடு இருக்கின்றோம். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா, முதல் தலைவர் ஹிதாயத்துல்லா அவர்களும் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். மத துவேஷ பேச்சுக்கள் மீது கடுமை காட்டியிருக்கிறார் பாரத பிரதமர். எதிர்கட்சிகள் ஏன் காட்டல, ஏன் பேசலன்னு கேட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு விரிவான பதிலே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஏற்புடைய ஒரு விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த ஒரு விஷயத்துல has there been an admission of guilt? கண் துடைப்பா, கண்டிப்பா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்க, பாஜகவை சேர்ந்த மூத்த பிரமுகர்களால் மத துவேஷ கருத்துக்கள் பரப்பப்படுவது உண்மை அப்படிங்கறத பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகளால் சொல்லப்படக்கூடிய அர்த்தமற்ற, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு மட்டுமல்ல, பிரதமரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபேக்டாக உங்கள் கட்சி பிரமுகர்களால் பரப்பக்கூடிய துவேஷ கருத்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் அங்கீகரிக்கல. பிரதமர் இன்னைக்கு பேசல. பிரதமர் கடந்த பிப்ரவரி மாசத்திலேயே பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது பதில் சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு பெரிய இயக்கம் ஒரு 2 பேர் 3 பேர் பேசுற ஒரு விஷயம் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அந்த கட்சி அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் செய்திருக்கிறார். பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் மௌனம் கலைந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னீங்க. அவர் எப்பொழுதுமே இதை பற்றி தெளிவாகவே, நான் சொன்ன மாதிரி பிப்ரவரியிலும் பேசினாரு, எங்களுடைய கூட்டங்கள்ல பேசும்பொழுது சொல்றார். அவர் மக்களுக்கு ஆற்றுகின்ற உரையிலும் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, 125 கோடி மக்களுக்காக ஆன பிரதமர் என்பதை இப்பொழுது சொல்வது போலவே அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட சொன்னார். இதே பத்திரிகையாளர்கள் கேட்டீங்க, சப்கா விகாஸ், அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இது இந்த நாடு அனைவருக்கும் சமமானது, பொதுவானது, இந்த கருத்துக்கள்லாம் அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்லை. நீங்க சொன்னது போல பிப்ரவரியில சொன்னார், ஜனவரியில சொன்னார், அதுக்கு முன்னாடி பல முறை சொன்னார். ஆனா கேள்வி,
உங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களால் இப்படிப்பட்ட கருத்துக்கள் பேசப்படுது அப்படிங்கும்போது எஸ் அப்படின்னு இல்லங்க, கருத்துக்கள் பேசப்படுவது என்பதோட நான் இப்படி சொல்றேன், இந்த விஷயங்கள் இவையே குற்றச்சாட்டா வைக்கும்போது எதிர்கட்சிகள் தேவையில்லாம பேசுறாங்க, காங்கிரஸ் உள்நோக்கத்தோட குற்றம் சாட்டுகிறது, இந்த பிரமுகர் இந்த அர்த்தத்துல சொன்னார், இது சொந்த கருத்து, இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்க. எஸ், இட் ஹஸ் பீன் ஹேப்பனிங். ஒரு வரியில நிச்சயமா சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்க இந்த கர்வாப்சி வரும்பொழுது அதை பற்றின மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களோ எதிர்கட்சி சார்ந்தவர்கள் தவறான குற்றச்சாட்டுகளை இந்த பிஜேபி மேலேயோ RSS மேலேயோ சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சம்பந்தம் இல்லாம பிஜேபி கமெண்ட் திட்டும் பொழுது அதற்கு விளக்கம் அளிக்கிறோம். அதற்கு இவர்கள் சொன்ன பாஷையில அவங்களுக்கு புரியணும்னு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அது அதிகமான வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு. எல்லாருக்கும் இந்த காரணத்துக்காக சொல்லப்படுது நீங்க ஜஸ்டிஃபை பண்ண விஷயம். நீங்க ஒரு பாருங்க, நான் முடிச்சிடுறேன் சார், என்னதான் கேட்டுறாரு அவர். அதாவது எப்பவுமே ஒருத்தர் நீங்க இன்னைக்கு பிரதமர் பேசிருக்காரு, நீங்க போய் மைக்க நீட்டினீங்க, கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றாரு. அதே போலதான் எல்லா பேட்டிகளுமே அப்படித்தான். நாம் அங்கே நடக்கிற சம்பவங்களை அடிப்படையாக, அன்றைக்கு நடந்த சம்பவங்களை அடிப்படையாகத்தான் தலைவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது எக்ஸசிவா இருக்கா, என்ன எப்படி இருந்திருக்கிறது என்பது அங்கே நடைபெற்ற சம்பவத்தை பொறுத்தது. ஆனால் அது பொதுவாக நாட்டிலே சில ஒரு கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறது என்று சொன்னால் அதை சரி செய்து கொள்ள வேண்டிய கடமை அந்த தலைவர் இருக்கிறது. அவர் சரி செய்யலன்னா கட்சி தலைமை அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை இன்றைக்கு செஞ்சிருக்கிறாரு. அட்மிஷன் ஆம், அவர்கள் பேசினார்கள், அதை அப்படி பேசியிருக்க வேண்டாம் பிரதமர் சொல்வது கண்டிப்பது அவருக்கு உரிமை இருக்கிறது. எங்களுடைய தலைவர் அமித்ஷாக்கு உரிமை இருக்கிறது. ரைட். நான் திரு ஹிதயத்துல்லா அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்கல. இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறார் பிரதமர் மோடி, இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இதுக்கெல்லாம் அவருடைய கருத்து என்ன, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க. பிரதமர் இதுல இவ்வளவு கடுமை காட்டியிருப்பது அப்படிங்கறது நீங்க வரவேற்க வேண்டாமா? எதில் கடுமை காட்டியிருக்கிறார்? அவர் உள்ளபடியே உளப்பூர்வமாக சொல்லியிருந்தால் நமது பிரதமருடைய வார்த்தையை நான் வரவேற்கிறேன். அவராக சொல்லவில்லை, கேள்வி கேட்கப்பட்டது, பதில் சொல்லுகிறார். அந்த பதிலில் கூட 10 விழுக்காடு தான் இதை சொல்லியிருக்கிறாரே ஒழிய முழுமையாக மீண்டும் மீண்டும் வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி, எதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறாரே ஒழிய செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய மதசார்பின்மை என்னுடைய அரசு நிற்கும், இந்த நாட்டிலே அமைதி ஏற்படுத்துவோம், எல்லா மதங்களையும் நாங்கள் பேணுவோம் சொல்லி முடிச்சு. என்னன்னா இந்த மாதிரி முழுமையான பதில சொல்லாம கேட்ட கேள்விக்கு அது சம்பந்தமான என்னுடைய அமைச்சர் மதச்சார்பின்மை எங்களுடைய கொள்கைன்னு அவர் சொல்லிருக்கணுங்கிற எதிர்பார்ப்ப வைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டப்படி மட்டும் இல்ல, சமூகத்துடைய பார்வையாவும் அப்படிதான் இருக்கணும், எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கும் போது அதோட அர்த்தம் தானே. அதாவது நீங்க விரும்புற அந்த வார்த்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே. வளர்ச்சி பொருளாதாரம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு, உரிமை என்பது வேறு. அது மட்டுமல்ல, எல்லாருக்குமான அமைதி என்பது வேறு. இந்த சொல்றாரு அனைத்து நம்பிக்கைகளுக்கும், ஆல் ஃபேக்ட்ஸ், ஆல் ரிலிஜன்ஸ், அனைத்து நம்பிக்கைகளுக்கும் மதங்களுக்கும் இந்த நாட்டில் சம உரிமை இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டப்படி, சமூகத்துடைய பார்வையிலே அப்படிதான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் நாய்க்குட்டி என்று சொன்னது பிரதமர் ஆவதற்கு முன்னால சிறுபான்மை சமூகத்தை. இப்ப பிரதமரா வந்த பின்னால் நமக்கு பிரதமரா வந்துட்டாரு. வந்த பின்னால வேற ஒண்ணுமே வேணாம், அவர் உள்ளபடியே சொன்னார்னா அந்த உண்மை எப்படி இருக்குன்னா, 19 நாடுகள்ல 18 நாடுகளுக்கு போனார், ஒரு நாடை விட்டாரு, அது மாலத்தீவு, முஸ்லிம்களுடைய நாடு அல்லது இஸ்லாமிய நாடு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் சொல்றது உளப்பூர்வமா சொல்லன்னு சொல்ல வர்றேன். நமக்கு ஆயுள் கொடுக்கக்கூடிய ஈரானோ அல்லது இன்னைக்கு வரையும் அவர் உள்ளபடியே செய்திருந்தா என்ன செஞ்சிருக்குன்னா, எந்த அமைப்பும் பேசுறத பத்தி யாரும் கவலைப்படல. அவருடைய சக அமைச்சர்கள், அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி பலர் இதை பேசிக் கொண்டிருக்கும் போது எப்ப கண்டிச்சார் தெரியுமா? பாராளுமன்றத்தில் பிரச்சனை வந்த பொழுது பலமுறை பேசி எதிர்க்கட்சிகள் அமளி செய்த போது அந்த ஓரிரு விஷயத்தை கண்டித்திருக்காரே ஒழிய பல விஷயங்களை அவர் கண்டிக்கவில்லை. அது இந்த உண்மையை நாம் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு கேள்வி கேட்டதனால பதில் சொல்றாரு. உள்ளபூர்வமா ஒரு தனியாக ஒரு அறிக்கை எடுத்து இந்த மாதிரி இவர்கள் சொன்னதெல்லாம் தப்பு, இனிமே சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு அமைப்பல்ல, எனக்கு கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எனக்கு கீழே உள்ள அமைச்சர்கள் இந்த தவறை செய்திருக்கிறார்கள், இனி செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்று சொல்லாமல் இனி எந்த அமைப்புகளும் இதை செய்யக்கூடாது என்று சொல்வது. அமைப்புகள் 1000 செய்யலாம், தனக்கு கீழுள்ள தன்னுடைய இலாக்காவுடைய தன்னுடைய
சகாக்களை கட்டுப்படுத்த முடியாதவராக ஒரு பிரதமர் இருக்கும் பொழுது இது போன்ற அலங்கார வார்த்தைகளை சொல்வது என்பது உண்மையா பொய்யா உளப்பூர்வமா வருகிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். திரு சுமந்த், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க இருக்கின்றேன். இதுல வந்து ஒரு அட்மிஷன் இருக்கு அப்படின்னா இருக்கு. ஏன்னா சில கட்டங்கள்ல மீறி இருக்கிறாங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, சொல்லிருக்கிறார் சரி, இந்த மாதிரி பேசுறாங்க, இது வந்து துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதன் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சேர்ந்தே வருது இல்லையா? இல்ல, இது வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, இது ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது லோவர் லெவல் லீடர்ஸ் வந்து, லோவர் லெவல் லீடர்ஸ் மட்டும் இதை பத்தி பேசல, மூத்த தலைவர்களும் பேசியிருக்காங்க. அதை பத்தி நான் வரேன் அடுத்தது. ஆனால் அடித்தள மட்டத்தில் இருக்கும் தலைவர்கள் இதை பத்தி கொஞ்சம் இந்துத்துவ கொள்கைகளை வந்து தீவிரமாக வைக்கிறதும், அதுக்கு பிறகு மூத்த தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா இது வந்து சாத்வி நிரஞ்சன் ஜோதி பேசுறாங்க. கிரிராஜ் சிங் தேர்தலும் போதே சொல்றாரு, இங்க இல்ல, ஐ மீன் சிறுபான்மையினர் பிடிக்கலன்னா பாகிஸ்தானுக்கு போங்க, மோடி இருக்காதவங்க பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் மோடியை ஆதரிக்கலன்னா நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கிறாரு. ரெண்டாவது சாந்தி நிரஞ்சன் ஜோதி அந்த ஸ்டேட்மெண்ட் டெல்லி எலெக்ஷன் போது அவங்க பேசுறாங்க, சாக்ஷி மகாராஜ் பேசுறாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணாத விஷயம், சுஷ்மா ஸ்வராஜ் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பகவத்கீதையை வந்து தேசிய ஹோலி புக்காக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. அதுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் மூத்த தலைவர், அவங்க வந்து ஒரு சாத்வி நிரஞ்சன் ஜோதியும் சுஷ்மா ஸ்வராஜும் நம்ம ஒரே தட்டில் போட்டு வைக்க முடியாது as a seniority within the BJP. ரெண்டாவது கோரிக்கை வச்சு 6 மாசம் ஆச்சு, இன்னி வரைக்கும் அது யாரும் கண்டுக்கல. நான் எதுக்கு வரேன்னாக்கா, இது வந்து ஒரு பார்ட்டியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு தற்செயலாகவோ ஒரு திரு மோடி அவர்கள் நினைத்திருந்தால், சாத்வி நிரஞ்சன் ஜோதி இப்ப கிரிராஜ் சிங் பீகார் தேர்தலுக்கு போது அவருடைய உதவி தேவைப்படும், பாரதிய ஜனதா கட்சி அவர் சேவை தேவைப்படும் நினைச்சிருக்கலாம். சாத்வி நிரஞ்சன் ஜோதி பெரிய தலைவியா, கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவரா கிடையாது. ஈஸியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பேச்சை பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இந்த அமைச்சரை அமைச்சரவையில் நீக்கிறா, வேற எந்த அமைச்சரால் யாராவது பேசுவாங்களா? ஓராண்டு காலம் போயிருக்கிறது. தொடர்ந்து நஜ்மா ஹெப்துல்லா, இஸ்லாமிய சமுதாய மக்கள் சிறுபான்மையினரே இல்லைங்கிறாங்க. பார்சிஸ் வந்து சிறுபான்மையினர், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த துறையில 2 வாரம் முன்னாடி முக்தார் அப்பாஸ் நக்வி வந்து ஒரு ஜூனியர் மினிஸ்டர் கிடையாது, பிஜேபியில ஒரு மூத்த தலைவர், ஈவன் மினிஸ்டர் ஸ்டேட்டா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, மாட்டுக்கறி தின்ன விருப்பமா பாகிஸ்தான் போய் சாப்பிடுங்க. சோ இதெல்லாம் வந்து தற்செயலாக ஒரு ஆக்சிடென்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சீனியர் லீடர், அதாவது ஒரு இது எப்போ வந்து நம்ம அந்த ஹீட்டை டர்ன் ஆன் பண்ணமோ டர்ன் ஆஃப் பண்ணமோ, இப்போ காங்கிரஸ் கட்சியில சிபிஐ யூஸ் பண்ணுவாங்க, எப்போ யாரையாவது மிரட்டணுமோ டக்குனு சிபிஐ போய் ஒரு 2 கேஸ் போட்டு கொஞ்சம் மிரட்டும், அப்புறம் ஆதரவு தேவை போது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அந்த மாதிரி கருத்துக்களும் கேட்கணும். அதுக்கு முன்னாக இதுக்கு ஒரு சின்ன ரிபட்டல் மட்டும் ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்படி வந்து மூத்த தலைவர்கள் ஒருவாறு பேசுவதும் மற்ற தலைவர்கள் வேறுவாறு பேசுவதும் இது வந்து தற்செயலா நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயம் சொல்றேன், யாராவது ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, அதை முடிச்சிடறேன். யாராவது ஒருத்தர் மேல தேவை என்றால் ஒரு எக்ஸாம்பிள் பகவத்கீதை இந்த நாட்டுடைய தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னார்கள் என்று சொன்னால் நாங்கள் வரவேற்கிறோம். பகவத்கீதை ஒரு ஜாதி மதத்தினுடைய நூல் கிடையாது. இவருக்கு பகவத்கீதையை சுமந்த் ராமனுக்கு பிடிக்கிறது எதுவோ அதுதான் செக்யூலரிசம் கிடையாது. அவர் பகவத்கீதை பற்றி அவர் சொன்னார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கின்றேன். ஹிந்துத்துவ கொள்கைகளை பரப்புகிறார்கள் என்று சொன்னால் ஹிந்துத்துவம் என்பது எங்களுடைய பாருங்க, அரசியல் ரீதியாக பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டுடைய அரசுக்கு கான்ஸ்டிடியூஷன். நான் சொல்லுவது மிஸ்டர் ஹரி, இந்த நாட்டுடைய இலக்கியங்கள் இதிகாசங்கள் 2 ராமாயணம் மகாபாரதம் அதுல இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல ராமாயணத்தை பத்தியும் வருது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு பகவத்கீதை பிடிக்கல என்பதற்காக இந்துத்துவ கொள்கைகளை பேசுவது மதவாதம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய உயிர் மூச்சு இந்துத்துவ கொள்கை. இந்துத்துவம் சொல்லுவது கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கியது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்க எங்களுடைய கான்செப்ட புரியாம ஹிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி, இந்துன்னா அது வந்து தப்பான வார்த்தை, அது தவறான வார்த்தை கிடையாது. ஹிந்துத்துவம் என்பது வாழ்க்கை முறையில்
சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்காங்க, வாழ்க்கை முறைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. அதனால மிஸ்டர் சுமந்த் ராமனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அவசியம் இல்ல. இன்னொன்னு கேள்வி வரும்பொழுது இந்த நாட்டுடைய புனித நூலா பகவத்கீதையை ஆக்கணும்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க. இதை பத்தி பிரதமர் அட்ரஸ் பண்ணும்போது நாட்டுடைய இத பத்தி பிரதமர் பேசல. அவர் பிரதமர் இந்த நாட்டுடைய என்னுடைய புக் வந்து என்னுடைய ஹோலி புக் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டிடியூஷன். ஏங்க இந்த நாட்டுக்கு தனி விலங்கு இருக்கிறது, தனி தேசிய கீதம் இருக்கிறது, தேசிய விலங்கு இருக்கிறது, தேசிய பறவை இருக்கிறது. தேசிய சார் இந்த நாட்டுடைய பகவத்கீதை இஸ் நாட் ஆன்டி கிறிஸ்டியன், ஆன்டி இஸ்லாம். It is not pro Hindu, also not anti Hindu. இங்க பாருங்க, அதுதான் இந்த பாருங்க, பைபிள் இஸ் நாட் ஒவ்வொரு ஆன்டி இஸ்லாம். சார் நிச்சயமாக பைபிளோ குரானோ வெளிநாட்டு சார்ந்த மதம் என்பதுல மாற்று கருத்து இல்ல. ஜைன மதத்தை சார் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க கோரிக்கை வச்சீங்களா நீங்க? பகவத்கீதை இந்து மத நூல் சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. பகவத்கீதை இந்து மத நூல் கிடையாது, இந்த நாட்டுடைய நூல். பகவத்கீதை என்பது இந்து மத நூல் கிடையாது. ஏன்னு சொன்னால் அங்க கிருஷ்ணர் எத்தனை யுகங்களுக்கு முன்பாக நடந்து, அப்பெல்லாம் இஸ்லாம் இருந்ததா கிறிஸ்தவம் இருந்ததா? நீங்க சொல்ற ஜைனிசம் மட்டும் அறிவிப்பதுதான் பிரச்சனையை வருகிற. பகவத்கீதையை தேசிய ஒரு புனித நூலாக அறிவிக்கணும். பகவத்கீதையை சொன்னா அது மதவாதம் பல கேள்விகள் எழுதியிருக்கின்றன. திரு அர்ஜுன் சம்பத்துடைய முதற்கட்ட கருத்து கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில உங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களால் துவேஷத்தை பரப்பக்கூடிய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, உங்கள் தோழமை அமைப்புகளால், உங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களால் அப்படிங்கிற கேள்வி பிரதமரிடம் வைக்கும்போது, இது துரதிருஷ்டவசமானது, இந்த நாடு அனைவருக்குமானது, இந்த நாட்டில் அனைவருக்கும் மத உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு கடுமையான நிலைப்பாட்டை இந்த துவேஷ பேச்சுக்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி எடுத்திருக்கிறார். இது கண்டிப்பா கண் துடைப்பா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விவாதித்து வருகின்றோம். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர், நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். நமது பாரத பிரதமர் இந்த மத துவேஷ பேச்சுக்களை சகித்துக் கொள்ள முடியாது, இது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த கர்வாப்சி பண்றேன், இலக்கு நிர்ணயிச்சு இந்து மதத்துக்கு மாத்திரை இவ்வளவு பேரை, கோட்சே தேசியவாதி, அவருக்கு சிலை வைக்கணும், இந்த பேச்சுக்களை தான் அவர் குறிப்பிடுகிறார். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அவர் குறிப்பிடுகிறார்னு புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த செய்கைகள், இந்த பேச்சுக்கள் முடிவுக்கு வருமா? ஏன்னா இந்த குற்றச்சாட்டு உங்கள் மீதும் இருக்கிறது, உங்களை போன்ற அமைப்புகள் மீது இருக்கிறது. பிரதமரே கடுமை காட்டியிருக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகள், பேச்சுக்கள் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு கேட்ட காரிக்கலா சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து திரு அர்ஜுன் சம்பத், முடிவுக்கு வருமா இந்த சர்ச்சைக்குரிய துவேஷ பேச்சுக்களும் கருத்துக்களும்? ஹிந்துத்துவ கருத்துக்கள் என்பது துவேஷ கருத்துக்கள் அல்ல. ஹிந்துத்துவம் என்பது எல்லோரையும் அரவணைக்கக்கூடியது. தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குகிற பொழுதே மோடி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார், நான் ஒரு ஹிந்து, அதற்காக பெருமைப்படுகிறேன், நான் ஒரு ஹிந்து தேசியவாதி என்பதை மிக தெளிவாக பிரகடனம் செய்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே கூட சட்ட திருத்தத்துடன் ராமர் கோவில் கட்டுவதற்கு வழிவகை செய்வோம், ஆர்டிகல் 370 பொது சிவில் சட்டம், இவற்றையெல்லாம் மிக தெளிவாக தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பசுவதை தடை சட்டம், இவற்றையெல்லாம். இந்த இந்துத்துவ கொள்கைகள் எல்லாமே ஏதோ முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பிறருக்கு எதிரானது என்பது போல நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். பிரதமருடைய நிலைப்பாட்டை ஒட்டி தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்படி அவர் சொல்லணும்னா யாரை குறிப்பிடுறாரு பிரதமர்? நீங்க இப்படி வந்து இந்துத்துவ கருத்துக்கள், இந்த ஒரு இந்துத்துவ ரேங்க்ஸ் பத்தி அவர் சொல்லல அப்படிங்கிறீங்க. இதை குறிப்பிடலன்னா யாரை குறிப்பிடுறாரு? பிரதமர் கர்வாபசிக்கு எதிராகவோ, ஆர்டிகல் 370க்கு எதிராகவோ, அல்லது ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிராக அப்படியான கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் தவறாக அவர் முழுக்க முழுக்க சொல்லுவது, இங்கே இருந்து கொண்டு பாகிஸ்தான் கொடியை ஏந்தி வருகிறார்கள் இல்லையா காஷ்மீரத்திலே, அவர்களுக்கு எதிராக சொன்ன கருத்து. பிரதமர் யாருக்கு எதிராக சொன்னார்? கேள்வி போலி கேள்வி மிக தெளிவானது, பிரதமருடைய பதிலும் மிக தெளிவானது. பிரதமர் தேச விரோதிகளை, மத துவேஷம் பரப்புகிறவர்களைத்தான் எதிர்த்திருக்கிறார். இந்துத்துவவாதிகள் தேச விரோதிகள் அல்ல. பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய இல்ல, பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய இது போன்ற கருத்துக்களை கொண்டவங்களை எதிர்த்திருக்கிறார், அப்படித்தானே?
இல்ல பிஜேபியிலையும் அத்தகைய கருத்துக்கள் கொண்டவர் கிடையாது. இந்துத்துவம் எங்கள் உயிர் மூச்சு. கேட்டீராக அழகாக சொன்னார். பிஜேபியினுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கை, உயிர் மூச்சு கொள்கை. அந்த கொள்கையை பேசுறதுனால முஸ்லிம் கிறிஸ்தவ வெறுப்புணர்வு பரவும் என்று சொன்னால் அது உங்களுடைய தவறான அவர்கிட்ட வைக்கப்பட்ட கேள்வியே இல்ல. திரு அர்ஜுன் சம்பத், பிரதமர் சொல்றது நீங்க டிஸ்டார்ட் பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா பிரதமர் கேட்கப்பட்ட இப்படி எல்லாரும் மத தேசத்தை பேசுறாங்களேன்னு இல்ல. உங்கள் கட்சியை சேர்ந்த சிலர் மத துவேஷத்தை பரப்பும் வகையில, ஒரு கம்யூனல் ஹேட்ரட் பரப்பும் வகையில பேசுறாங்களேங்கிற கேள்விக்கு ஆம் அப்படிப்பட்ட சில துரதிருஷ்டவசமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றார். அவர் ஏதோ வேற கட்சியில ஏதோ மத்த கட்சியில இல்ல ஓவைசி சொல்றதெல்லாம் குறிப்பிடல. அவர் சொல்வது அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய அவருடைய தோழமை அமைப்புகளை குறிப்பிடுறார். அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு கருவாப்சியோ இல்லாட்டி இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறது ஏதாவது பத்தி அவர் குறிப்பிடவில்லை. கருத்து பேசினால் கருத்துக்கள் பேசினால் அவர் அதை பிரதமர் என்ன சொன்னாலும் இல்லைங்கிறீங்க. பிரதமர் வந்து அப்படி பேசினாங்க. இந்துத்துவ ஆர்டிகல் 370 சொன்னாரு, யூனிஃபார்ம் சிவில் கோட் சொன்னாரு, ராமர் கோயில் சொன்னாரு. மேனிபெஸ்டோவை பத்தி ஏதேனும் அதுக்கப்புறம் மூச்சு பேச்சு தெரிஞ்சா எதுக்கு இது வந்து ஒரு யுத்தி சார். இங்க பாருங்க, அப்போ தேர்தலுக்கு வாக்குகள் தேவைப்படும் போது இந்துத்துவ எப்ப தேவையோ குறைக்கிறது. சகோதரர் அர்ஜுன் சம்பத் சொல்வது உண்மை, மோடி சொல்வதுதான் பொய். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி உள்ளபூர்வமா நான் மோடி சொல்லலேன்னு நான் தெளிவா சொன்னேன். அதான் தெளிவா அவர் சொல்றாரு. இன்றைக்கும் தெளிவா இருக்கிறாரு மோடி. 370 அதே மாதிரி ராமர் கோயில் விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் அவர் தெளிவா இருக்காரு சொல்றாரு. இதுதான் உண்மை. இன்னைக்கு மோடி பேசியது எது பொய் சொல்லலை என்பது அர்ஜுன் சம்பத். இந்து மதம் என்றால் இந்த ஆர்டிகல் 370 ராமர் கோயிலோ இல்ல பசுவதையோ இதெல்லாம் அவங்க மேனிபெஸ்டோலயே அவங்க சொல்லிருக்காங்க. ஆக பிஜேபியோட நிலைப்பாடு மோடியோட நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவானது. அங்க பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க. அப்புறம் வந்து தெளிவா இல்ல. ஆர்டிகல் 370 என்ன பண்ணிருக்காங்க, பிடிபியோட போயிட்டு ஆர்டிகல் 370 சொல்றேன். இது என்டையர் ஸ்ட்ராட்டஜி கணக்கு வச்சு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதுதான் உண்மை. அவங்க இதுல சொன்னது தேர்தல் அறிக்கையில சொன்னதும், தேர்தலுக்கு முன்னால சொன்னதும், தேர்தலுக்கு பின்னால சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் மோடி அமைதியா இருந்ததும் அதுதான் உண்மையை ஒழிய இன்றைக்கு மோடி சொன்னது அவ்வளவு உண்மை அல்ல. எனக்கு ஒரு சகோதரர் இந்து மதம் சொல்றாரு. நான் பகவத்கீதையை படிக்கிறேன். அதாவது சம துக் சுகே ஸ்வஸ்தா சம லங்காஸ்ட காஞ்சன என்று ஒவ்வொரு வாசகம் படிச்சேன். நான் என்ன கேட்கிறேன், பகவத்கீதை என்பது வேதாந்தம், சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு. இந்து மதம் என்பது சாக்த மதம், அதாவது சைவ மதம், வைணவ மதம், அதே போன்ற கானபத்தியம், கணபதியை வணங்குவது, முருகனை வணங்கக்கூடிய கௌமாரம், இவ்வளவும் சேர்ந்ததுதான் இந்து மதம் என்ற ஒரு பேரே இல்ல. இன்னைக்கு இந்த இந்து மதம் என்ற ஒரு போர்வையில அதுல இருக்கக்கூடிய ஒரு மதத்திற்கு மட்டும் அந்த நூலை மட்டும் பேசும்போது மற்ற சைவ சித்தாந்தம் என்ன செய்யும், கௌமாரம் என்ன செய்யும்? தயவு செய்து இந்து மதத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. இந்து மதம் என்பது அர்ஜுன் சம்பத் சொன்னார் இல்லையா, இந்து மதம் எல்லாரையும் இணைப்பது, அது உண்மை. இந்து மதம் எல்லாவற்றையும் இணைப்பது. ஆனால் இவர்கள் சொல்வது திரிப்பது, ஏதோ ஒரு நூலை சொல்வது திரிப்பது. இந்துக்களுக்காக இவ்வளவு இவ்வளவு பேசியிருக்காங்க இல்ல அர்ஜுன் சம்பத்,
இந்துக்களுக்கும் இது எல்லாமே ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. சில தெளிவு இல்லாம இருந்திருக்கிறது. ஹிதயத்துல்லா இப்படி அவர் சொல்றாருங்கிறாரு. அர்ஜுன் சம்பத் அவர் பிஜேபி யாருமே குறிப்பிடலங்கிறாரு. என்னுடைய புரிதல் இல்ல கேள்வி ரொம்ப தெளிவா இருப்பது, பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசி வராங்களே, சர்ச்சைக்குரிய வயல பேசி வராங்க, அதுக்குதான் அவர் பதில் அளிக்கிறார். அவர் யார் யார குறிப்பிடுகிறார், என்னென்ன குறிப்பிடுகிறார், நீங்க தெளிவா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஹெட்லைன் வந்திருக்கு, will not tolerate violence or bias against any community. எனி கம்யூனிட்டி என்று சொல்ல அல்லது ஹிந்து கம்யூனிட்டி மாத்திரம் கிடையாது, எனி கம்யூனிட்டின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம். அதனால நீங்க ஒரு பிரதமர் இந்த நாட்டுடைய அத்தனை மக்களுக்கும், மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னது போல இங்கிருந்து பாகிஸ்தான் கொடியை அப்படின்னு சொல்றாரு. இந்த நாட்டில் இருக்கிற ஏங்க எத்தனை அதாவது இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் அவுட்ஃபிட் எவ்வளவு பேசுறாங்க, அதையும் பிரதமர் எனி கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கிறார். அது இந்து கம்யூனிட்டிக்கு மாத்திரம், இந்து மதத்தில் இருக்க கம்யூனிட்டிக்கு மாத்திரம் அர்த்தமா? எனி கம்யூனிட்டியோட டெஃபினிஷன் என்ன சார்? உள்ள சொல்றாரு சார், உள்ள சொல்றாரு எல்லா கம்யூனிட்டி சார். அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. இந்த கேள்வி மிஸ்டர் ராகவன் கேள்வி என்னங்கிறது அவர்கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி. சரி, உங்களால் சொல்ல முடியுமா இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப் எதையுமே பேசலங்க? அவர் அதை பத்தி பேசல சார். மிஸ்டர் நீங்க கேள்வி புரிஞ்சுக்கோங்க. சார் கிட்ட கேட்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பேசுறார். நரேந்திர மோடி என்ற பிஜேபி தலைவர் கிட்ட கேட்கல கேள்வி. இல்ல நீங்க தேசத்துல இருப்பீங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப ஸ்பெசிபிக்கானது. உங்கள் கட்சியை சேர்ந்த சில தலைவர்களால் மத துவேஷத்தை, வன்முறையை பரப்பக்கூடிய கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, முதல் வரியிலே சொல்றாரு, இந்த மாதிரியான துரதிருஷ்டவசமான அன்பார்ச்சுனேட்டான கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படின்னு. ஆக இது ஸ்பெசிபிக்கலி அட்ரஸிங் தட். அவங்கள சொல்றாரு, வேற மத தலைவர்களை சொல்றாருங்கிறீங்க. Unfortunate comments which were uncalled for, and this before I say it again, any discrimination or violence against any community will not be tolerated. அப்படின்னு சொன்னா எல்லா கம்யூனிட்டி எல்லாருக்கும் கொடுக்கிற அட்வைஸ் தானே தவிர அதுல இருக்கிற இவர் சொன்ன சைவம் சாத்தம் கானாபத்தியம் எல்லாம் கிடையாது. மொத்தமா இந்த நாட்டுடைய பிரதமர் நாட்டுல அத்தனை பேருக்கு சொல்றாரு. நான் முதலே சொல்லிட்டேன், எங்களுடைய கட்சியை சார்ந்த சில தலைவர்களுடையும் கூட சேர்த்து சொன்னார்னு கூட நான் ஏத்துக்கிறேன். அதை தான் நீங்க பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்கிறீங்க, பதில் சொல்லி இருக்கிறார். நான் கேட்பது, நான் சுமந்த்ராமன் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சிட்டாங்க? இதே கேள்வி தானே அங்க கேட்டாங்க குஜராத்ல. என்ன இந்து மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்? இந்துக்களுக்கும் செய்யல, முஸ்லீமுக்கும் செய்யல, கிறிஸ்தவனும் செய்யல, ஆனால் 6 கோடி குஜராத்துக்கு செஞ்சேன். இப்ப இந்திய பிரதமராக வந்த பிறகு 5 மீனவர்கள், கிறிஸ்தவ மீனவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போன பாதிரியார், ஆப்கானிஸ்தானுக்கு போன பாதிரியார் 7 மாசம் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தோம். ஏமன்ல 5000 பேர் வீட்டுக்கு கொண்டு வந்த ஏமன்ல அதுல 4500 பேர் இஸ்லாமியர்கள். அங்கெல்லாம் இந்தியர்கள் தான் காப்பாற்றினாங்களே தவிர அங்க முஸ்லீம், கிறிஸ்துவன் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவங்க காப்பாற்றினார் பிரதமர். அதனால அப்படி பேசுகிறோம். நீங்க கேட்கலாம், என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? என்ன செஞ்சான்னு இந்த நாட்டில் இருக்கிற 125 பேருக்கான பிரதமர் அப்படித்தான் செய்வார். மூச்சு இந்துத்துவா சொல்றாங்க இல்லையா? இந்துத்துவ கொள்கைகள் எங்களுடைய உயிர் மூச்சு. அதனாலதான் நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ண போறோம், யூனிஃபார்ம் சிவில் கோடு. அதெல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம். சுமந்த்ராமன் அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கணும். அரசியலமைப்பு சட்டத்துடைய 370 டெம்பரரி ப்ரொவிஷன் இருக்கிறது, படிங்க முதல்ல. அதிலே பசுவதை தடை சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, கணக்கு கிடையாது. பிடிபியோட போய் நீங்க எப்படி கூட்டணி வச்சுக்கிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னாக்க இது கொல்லப்பட்டு மக்கள் முன் வைக்கப்படுறதே இப்ப இவ்வளவு என்ன மெயினா என்ன வருது ஹரி? மைனாரிட்டி சிறுபான்மையினரை மிரட்டுவது போல் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? வேற என்ன வருது? இல்ல எங்க வருது? எங்க வருது? ஜஸ்ட் கோட் எங்க வருது? இது சுமன் மிஸ்டர் இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடணும்னு மோதிக்கு பிடிக்காத பசுவதை நியாயப்படுத்துவீர். இந்த நாட்டில் பாருங்க, பசுவதை தடுப்பு சட்டம் வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருக்கு. அதை மீறி நீங்க பேசுறது உங்களுக்கு ரைட்
கேட்டுக்கினா அதற்கு பதில் சொல்வதற்கு எனக்கு ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு it is a law in Tamil Nadu. பசுவதை தமிழ்நாட்டில் பேன் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தருடைய உணவு உரிமையை பாதிக்கும் வகையில மாட்டுக்கறி உணவு உரிமை இருக்குதுன்னு சொன்னா ஏன் சார் சட்டம் தமிழ்நாட்டில் இந்த கருத்தை சொல்பவர் நாட்டுடைய மத்திய சட்டத்தை மீறி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சட்டப்படி தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த கருத்தை 30ஆம் தேதி வந்தது. முக்தார் அப்பாஸ் நக்வியுடைய கருத்தை உங்க கட்சி ஏற்கல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது, உங்க அமைச்சர்கள் தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு இதனால சொன்னாரு, நீங்க ஒரு வியாக்கியானம் பறிக்க முடியாதுன்னு இங்க பாருங்க. மான்கறி சாப்பிட்டு தெரியுதா? அப்ப ஏன் மான்கறி சாப்பிட்டா என்ன தப்பு? மான்கறி சாப்பிட்டா மான்கறி சாப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களேன். அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி சொன்ன ஒரு கருத்து அப்படிங்கிறது ஏற்புடைய கருத்து அல்ல அப்படின்னு நிச்சயமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆளும் கட்சியால் அமைச்சர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நிச்சயம் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உங்கள் கட்சியில் மத வன்முறையை, துவேஷத்தை பரப்பக்கூடிய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதுங்கிற கேள்விக்கு இது துரதிருஷ்டவசமானது. இது அனைவருக்குமான நாடு, எல்லாருக்கும் சம உரிமை இருக்கக்கூடிய நாடு. இந்த மாதிரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய மைய நோக்கம் வளர்ச்சிதான் என பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த மத துவேஷ கருத்துகள் விவகாரத்தில் பிரதமர் ஒரு கடுமை காட்டியிருக்கிறார். இந்த ஒரு கடுமை அப்படிங்கிறது ஒரு சரியான கண்டனம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லன்னா கண் துடைப்பா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அர்ஜுன் சம்பத் பிரதமர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசக்கூடிய சாட்சி மகாராஜியோ இல்லாட்டி யோகி ஆதித்யநாத்தையோ இல்லாட்டி மாட்டுக்கறி சாப்பிட்டா பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தார் அப்பாஸ் நக்வியோ இல்லாட்டி மோகன் பகவத்தையோ யாரையுமே சொல்ல நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கறீங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா, பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர், அவரும் மிக தெளிவாக பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய ஹாட் ஹெட்ஸ் தே வில் பி டெல்ட் வித் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க அப்படி வசதியா புரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல அவர் சொல்வது உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சமிஞ்சை உங்களுக்கு கிடைக்குதா? அவர் சொல்ற மாதிரி சொல்வார், ஆனால் சொல்வது உங்களை இல்ல அப்படிங்கிற ஒரு சமிஞ்சை உங்களுக்கு கிடைக்குதா? அப்படியெல்லாம் இல்ல. நரேந்திர மோடி அவர்கள் பேச்சொன்று செயலொன்று அப்படிப்பட்ட நபர் அல்ல. எந்த இந்துத்துவவாதியும் அப்படிப்பட்டவர் அல்ல. நரேந்திர மோடிய பேச்சும் செயலும் ஒன்றுதான். இப்ப இத அவங்க சொன்னாங்க, அந்த பத்திரிகையாளர் சொன்னார் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு. இந்துத்துவ கொள்கைகளை ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றி ரகசியமா பரப்ப வேண்டிய அவசியம் எல்லாம் நரேந்திர மோடிக்கு கிடையாது. நரேந்திர மோடியுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கை, இந்து தேசிய கொள்கை. அதை நரேந்திர மோடியுடைய மந்திரிகள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அவர் துரதிருஷ்டவசமானதுங்கிறார். சாட்சி மகராஜ் துவேஷ கருத்துக்களை பேசவில்லை. நம்முடைய துவேஷ கருத்தை பேசல. இப்ப சாட்சி மகராஜ் ஜெயலலிதா அம்மா தெளிவா சொன்னாங்க. சாட்சி மகராஜ் ஒரு நிமிஷம் பேச விடுங்க, நான் சொல்ல வர்றேன். முக்தார் அப்பாஸ் நக்வி, சாட்சி மகராஜ் இவங்க எல்லாம் பேசுறத பத்தி சொல்றீங்களே, ஜெயலலிதா அம்மா மிக தெளிவாக சொன்னாங்க. ராமர் கோவில் அயோத்தியில கட்டாம பாகிஸ்தான்ல கட்டுறதுன்னு கேட்டாரு. சிறுபான்மை வாழ வேண்டும், பெரும்பான்மை ஆள வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. ஈகே நாயனார் கீதையை பரிசா கொடுத்தாரு. அவர் இந்துத்துவாதியா? இதெல்லாம் எல்லோரும் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து. நீங்க பூத கண்ணாடி வச்சுட்டு பாக்குறீங்க மோடி எப்படி குறை சொல்லலாம், மோடி மந்திரிகள் எப்படி குறை சொல்லலாம் சொல்லி நீங்கள் பூத கண்ணாடி வச்சு தேசத்தை பரப்புவர்கள் அல்ல. சாட்சி மகாராஜ் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதை அங்கீகரிக்கிறார் பிரதமர் அப்படிங்கிறது உங்களுடைய இன்டர்பிரேஷன் அப்படிதான்? நிச்சயமாக அங்கீகரிக்கிறார். சாட்சி தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சிக்காரன் பல முறை சொல்லியிருக்கிறார் இது போன்ற நடுநிலைவாதிகள் என்று சொல்லி RSS உடைய பின்னாடியிலிருந்து அஜெண்டா அப்படின்றாங்க. ஒரு இல்ல, இன்னைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி RSS பிரச்சாரக்காக இருந்தவர். இங்க இருக்கிற அமைச்சர் அத்தனை பேருமே RSS பின்னாடி இருக்கிறவங்க. இங்க அதுதான் சொல்றேன். நான் அப்படி சொல்லலைங்க. நான் தான் ஏற்கனவே சாட்சி மகாராஜ்
தொடர்ந்து அபத்தமான பல கருத்துக்களையும் சொல்லி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. ஒரு அமைச்சர் பேசி இருக்கிறார், வார்த்தைகள் வேண்டும் என்று சொன்னால் அத சரியான பிரயோகம் இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர் பேசின கருத்துக்கள் அபத்தம் ஏற்றுக்க முடியாதா? ராகுல் காந்தி சுத்தபத்தம் இல்லாம ராகுல் காந்தி வந்து கோயிலுக்கு போனா நேபாள பூகம்பமே வந்துச்சுங்க. என்ன பாருங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்க எந்த பாணியில பேசுறாங்களோ அந்த பாணியில பாருங்க. இல்ல இல்ல மிஸ்டர் ஹரி ரெண்டு பேர் ஹரி ஒரு அமைச்சர் தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து 4 பேருக்கு பேசிட்டு இருக்கிறத டேப் பண்ணிட்டு பத்திரிகையாளர் வெளில போடுவீங்கன்னு சொன்னா என் வீட்டுல கேஷுவலா நான் சாதாரணமா பேசுற வார்த்தைகளை வைத்துக் உங்களுடைய குற்றம். கிரிராஜ் சிங்கோடைய கருத்து நீங்க குறிப்பிட்டீங்க. கண்டிக்கப்பட்டிருக்கோ அவற்றையெல்லாம் இங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் திருப்பி மீண்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஹிந்துத்துவம் எங்களுடைய உயிர் மூச்சு, அந்த டைரக்ஷன்ல தான் போகணும். இந்துத்துவம் என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் இல்லாம இல்ல, உள்ளடக்கியதான் இந்துத்துவம் இல்ல. இந்துத்துவம் என்று சொன்னால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை உள்ளடக்கியதான் இந்துத்துவம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுடைய அமைச்சர்களோ பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள் அந்த வார்த்தை இப்ப நீங்க சொன்னது முதல்ல என்னுடைய கருத்தை அதான் சொன்னேன். முதல் கருத்தை நான் சொல்லிட்டேன். பிரதமர் எங்களுடைய பொறுப்பாளர் பத்தி கேட்டாங்க, அவங்க கேள்வி பொறுப்பாளர்கள் சர்ச்சைக்குள்ளா இருக்காரு. முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் சொல்றதுக்கு காரணம் கிரிராஜ் சிங் அவர் தனியார் எடுத்து போட்டாங்க. சொல்ற வார்த்தைகள் வேண்டும் என்று சொன்னால் தடித்த வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அது அப்படி சொல்லியிருக்க கூடாது என்பது பிரதமருடைய பிரதமர் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்க கூடாதுங்கிறது ஒத்துக்கிறாரு. பிரதமர் அதை சொல்லியிருக்கிறார். பதில் சொல்லுவதற்காக பேசின வார்த்தைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுங்க. முக்தார் அப்பாஸ் நக்வி அதுக்கு விளக்கமே கொடுத்திருக்கிறார். நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எதை பேசினாலும் கூட அதை மாத்திரம் தான் எடுத்திருக்கிறீங்களே தவிர புல் கான்டெக்ட் போட மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய நோக்கத்திலே தவறு இருக்கிறது. நீங்கள் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் சார் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கம்யூனல் ரைட்ஸ் குறைஞ்சிருக்கு சார். நீங்கள் வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் பேசும்பொழுது அவர்கள் முன்னாடி பின்னாடி பேசுறத எடுத்துக்காம மீதியை பத்தி பேசுறீங்க. நீங்களே கண்டிச்ச விஷயங்கள்லாம் முன்ன பின்ன பாக்குறீங்க. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு எல்லா சர்ச்சைக்குரிய பிரதமரே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க. இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா பேசுறவங்க சாதாரண தலைவர்கள் அல்ல, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ். ஒரு ராம்ஜெத் மலானி உங்க கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி, அவர் உங்க கட்சி தலைமையை விமர்சிச்சார் அப்படிங்கிற காரணத்துக்காக கட்சியில இருந்து நீக்கிறீங்க. இந்த மாதிரியான தலைவர்கள் இந்த நாட்டுடைய தேசிய ஒற்றுமை, ஒரு சோசியல் ஃபேப்ரிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில தொடர்ந்து பேசி வராங்க. அவங்க மீது அன்பார்ச்சுனேட் சொல்றீங்களே தவிர கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்களா? அப்துல் ஓவாசி பேசினாரு, 10 நிமிஷம் வித்ரா பண்ற போலீஸ் இந்துக்களுடைய கதி என்ன சொன்னாரு. அப்ப இவங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்து கூட்டணி விட்டு வெளில போனாங்களா? இங்க பாருங்க, சொல்ல முடியும், 1000 சொல்ல முடியும், நியாயப்படுத்தவில்லை. ஆனால் நான் கேட்டாதான ஓவாசி பேசுன தவறு நீங்க சொல்றீங்க. பேசிருக்கீங்களா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? சகோதரர் அர்ஜுன் சிங் அவர்களும் ராகவன் சொன்னதும் கிரிராஜ் சொன்னதும் சாத்வி மகாராஜ் சொன்னதும் இதுதான் உண்மை. இன்று மோடி சொல்வது உண்மை அல்ல என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இன்னொன்று சொன்னார், கலவரம் சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கலவரம் செய்வது, பீகாரிலே கலவரம் செய்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேடை போட்டு பாராட்டுவது, இவையெல்லாம் செய்வது ஆட்சிக்கு வந்த வார்த்தை கலவரம். காங்கிரஸ்காரர்களுக்கு கொஞ்சம் நீங்க 2 பேரும் பேசிட்டு எனக்கு வாய்ப்பு.
உங்க முகம் என்னன்னு காமிச்சிட்டீங்க. மோடி சொல்வது பொய்ன்னு நிரூபிச்சிட்டீங்க. நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. என்ன பேச விடாம தடுக்காதீங்க. நான் சொல்வது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கலவரங்கள் செய்வது, வந்த பிறகு வார்த்தை கலவரங்கள், இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய வேலையை மிக தெளிவாக செய்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், வார்த்தை கலவரம் அழகான ஒரு வார்த்தை பிரயோகத்தை செஞ்சீங்க. நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத பிரதமரும் கூட அன்பார்ச்சுனேட் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த வார்த்தை கலவரங்கள்ல நீங்க ரொம்ப செலக்டிவா இருந்திருக்கிறீங்களா இல்லையா? இப்ப சாட்சி மகாராஜ் சொன்னா இந்த நாட்டுடைய அமைதியை குலைக்கிறார், யோகி ஆதித்யநாத் சொன்னா நாட்டுடைய அமைதியை குலைக்கிறார், அக்பருதீன் அவைசி சொன்னா என்ன பண்ணுவது? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம். ஆட்சி வருவதற்கு முன்பு கர்னல் புரோஹித் வருவார்கள், அசிமானந்தா வருவார்கள், இவர்கள் எல்லாம் வருவார்கள், கலவரம் செய்வார்கள், பல கலவரங்களுக்கு காரணமாக இருப்பார்கள், பல குண்டுவெடிப்புகளை நடத்துவார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் எல்லாம் அமைதியாகி விடுவார்கள். சாட்சி எனக்கு இல்ல. எங்க கூட்டணியில இன்று இல்லை, சிவசேனாவுடன் இருப்பார்கள். காங்கிரஸ் கூட்டணியில இல்ல, காங்கிரஸ் கூட்டணியில இல்ல. சரி, சாட்சி மகாராஜ் கைது செய்யுங்கள், அவர் தம்பி கைது செய்யுங்கள். கூட்டணியில இருக்காரா? நிரஞ்சன் ஜோதியோட கூட்டணியில இருக்காங்களா? அதுலதான் கொந்தளிச்சீங்களே. இதே போல இதற்கு சற்றும் தலைக்காத மோசமான கருத்துக்களை பேசின போது கொந்தளித்தீர்களா? நான் கேட்கிறது, அவருடைய தம்பியை உடனே நீங்க கைது பண்ணீங்க, உள்ள வச்சீங்க. இதுவரை சாட்சி மகாராஜை கைது பண்ணீங்களா? ஆதித்யநாத்தை கைது பண்ணிருக்கீங்களா? அல்லது நீங்க நிரஞ்சன் தேவியை கைது பண்ணிருக்கீங்களா? அவங்க குறைஞ்சபட்சம் கண்டிச்சிருக்கீங்களா? பாராளுமன்றத்தை விட்டு வெளியிட்டிருக்கீங்களா? மந்திரி பதவியிலெல்லாம் வெளியேற்றீங்களா? ஆக திரு மோடி அவர்கள் பேசுகின்ற இன்றைய பேசிய பேச்சு என்பது பொய் என்று நான் சொல்லவில்லை. ராகவன் சொல்கிறார், அர்ஜுன் சம்பத் சொல்கிறார், இன்னும் எல்லாரும் சொல்கிறார்கள். ஆக மோடி அவர்கள் மாறவில்லை, மாறுவதாக சொல்வது பொய், வெளிவேஷம். திரு சம்பத் கிட்ட போயிட்டு சம்பத் குறுக்கிட விரும்பினீங்க. அதாவது காங்கிரஸ் கட்சிதான் முஸ்லிம் மத வெறி அமைப்பு. இன்னைக்கு மோடி பேசுறது உண்மையா பொய்யா? இன்னைக்கு மோடி பேசுறது உண்மையா பொய்யா? காங்கிரஸ் கட்சியை பத்தி இப்ப இன்றைய தலைப்பு மோடி சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை காட்டுவது உண்மையா பொய்யா? உண்மையிலே உண்மையா பொய்யா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. காங்கிரஸ் தூக்கி போட்டு மக்கள் தூக்கி போட்டாங்க இல்லையா? நாளைக்கு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, கொடுத்த வாய்ப்பு சரியாக மோடி வந்திருக்கிறது டெவலப்மெண்ட் அஜெண்டா. அவரே திருப்பி திருப்பி சொல்றாரு, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இதுதான் மிகவும் முக்கியம், வேலை வாய்ப்பு. இதே பேசிட்டு இருக்கும் போது இந்த அரசுக்கு, மத்திய அரசுக்கு இது ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன். திரு மோடி அவர்கள் இன்னைக்கு ஆல் பவர்ஃபுல். யாராவது பிஜேபியில மோடி ஆல் பவர்ஃபுல் இல்லன்னு சொல்லட்டுமே? நிச்சயமாக இல்ல. நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியாதா? சிறிய தலைவர்கள் இவர்களெல்லாம் பெரிய பெரிய அவருடைய நாளைக்கு சாட்சி மகாராஜோ யோகி ஆதித்யநாத்தோ இவருக்கு சேலஞ்ச் பண்ண போறாங்களா? சிறிய தலைவர்கள் நினைத்திருந்தால் ஒரே நாளில் இது தொடர்ந்து நடக்கக்கூடாது, 2 பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருந்தா இது பிரச்சனையாக பல தலைவர்கள் இந்த மாதிரி இதே போல மதத்வேஷங்கிற ஒரு இதுக்குள்ள வரட்டியும் கூட பல விஷயங்களை பேசி வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கேண்டிடேட் மோடியை பத்தி என்ன சொன்னாலும் தெரியும். மோசமான கருத்துக்கள் காங்கிரஸ் தலைவர்களால், சமாஜ்வாதி தலைவர்களால் பேசப்பட்டு வருது. யாரும் அவங்களுடைய கட்சிகளோட சேர்ந்த பிரமுகர்கள் சோனியா காந்தியை பேசியிருக்கிறாங்களே, மரண வியாபாரி உத்தரப்பிரதேசத்தில் நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் அன்றைய பிரதமர் வேட்பாளர் என்ன செய்யணும் பேசுறாரு? கட்சி விட்டு நீக்கி மோடியை சோனியா காந்தி காங்கிரஸ் ஒரு முறை தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் வருவதால்
இழப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். இது இழப்பு. இது யாருக்கு வந்து இழப்பு? யூ ஆர் கிவிங் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல யாராவது ஒரு சின்ன ஒரு கிராமத்துல யாராவது ஒரு ப்ரோ ஹிந்துத்துவா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்கன்னு மீடியா வேற காத்துட்டு இருக்காங்க. போட்ட உடனே அடிச்சு விட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு இந்துக்களுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் உங்க வாக்குறுதிகளை மேனிபெஸ்டோல கொடுத்திருக்கீங்க, தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கீங்க. அதுல எவ்வளவு நிறைவேற்றுறீங்கன்னு நீங்க போய் பாருங்க. சோ கால்ட் இந்துத்துவ அஜெண்டாவை நீங்க ஃபுல்பில் பண்றதுக்கு மேனிபெஸ்டோல நீங்க கொடுத்தது எவ்வளவு நிறைவேற்றுறீங்க? அதை நிறைவேற்றாம வெறும் ஒரு அரசியலுக்காக அதாவது சிறுபான்மையினர் மீது பயமுறுத்தும் வகையில் பேசி 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 இது 100% இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இறுதியான கருத்தை நான் ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ராமர் கோயிலா வளர்ச்சி அப்படிங்கும் போது வளர்ச்சி அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார், பிரதமரும் அப்படி சொல்கிறார். இது ஒரு ஹிந்துத்துவாவா வளர்ச்சி அப்படின்னா உண்மையிலே உங்களுடைய பிரையாரிட்டி வளர்ச்சி தான். இந்துத்துவம் என்று சொன்னால் அது வளர்ச்சிக்கு அதுக்கும் வளர்ச்சிக்கு சம்பந்தம் இல்லைன்றது கிடையாதுங்க. இட் இஸ் நாட் திஸ் ஆர் தட், திஸ் அண்ட் தட். எஸ், ஹிந்துத்துவம் இந்த நாட்டை செழுமையாக வைப்பதற்காக நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அவர் என்கிட்ட கேக்குறாரு என்ன கேக்குறீங்க கேள்வி? நீங்க கேட்டது 2 பாயிண்ட், ஹிந்துத்துவமா வளர்ச்சியா, ரெண்டுமே திஸ் அண்ட் தட் சொல்றேன். நீங்க இன்னும் 2 கேள்வி கேட்டீங்கன்னா அதையும் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லியிருப்பேன். அதனால பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கறீங்கன்னு இருக்கு கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஹிந்துத்துவம் மாறுபட்ட விஷயம் இல்ல. அம்பேத்கர் பெரியார் என்று 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கிற 2 ஒன்னா ஆக்கிறது இல்ல. இது 2 ஒண்ணுதான். ஹிந்துத்துவம் வளர்ச்சியும் எங்களை பத்தி ரொம்ப கவலைப்படாது. எங்களை பத்தி கவலைப்படாது. அம்பேத்கர் 2 பார்லிமெண்ட் தேர்தல் அம்பேத்கர் தோற்கடிக்க நீங்க சொல்ல வேண்டாம். இத விவாதம் வந்தா காங்கிரஸ் முகத்திரை கீழே அம்பேத்கருக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சீங்க காங்கிரஸ் தெரியும். அதனால எடுக்கக்கூடிய முயற்சி, அதனால இரண்டுமே இணைந்தது. இது வளரும் பொழுது அதுவும் வளரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பிரதமருடைய வரிகள் இவை. இந்த எங்களுடைய பிரையாரிட்டி வளர்ச்சி 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 மட்டும்தான் அப்படிங்கிறார். நிச்சயமாக பிரதமர் அட்ரஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது இந்த மாதிரியான ஒரு துவேஷ கருத்துக்கள் தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் ஒரு அவப்பெயரை ஒரு கெட்ட பெயரை தேசத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில இது துரதிருஷ்டவசமானது. எங்களுடைய பிரையாரிட்டி வளர்ச்சி அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதுதான் பிரையாரிட்டியாக இருக்க வேண்டும். இது நிச்சயமாக கிரவுண்ட்லயும் டிரான்ஸ்லேட் ஆகி இந்த ஒரு தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு இதயத்துல்லா, திரு சுமன், திரு கே டி ராகவன் மற்றும் திரு அர்ஜுன் சம்பத் மற்றும் பார்க்க நேயர்களுக்கு நன்றி. ஆயுத திணிச்சுக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. குழந்தைகளுடைய விருப்ப உணவாக எப்பொழுதுமே நூடுல்ஸ் இருந்து வருகிறது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நூடுல்ஸ் சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அடம் பிடிக்காம குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நூடுல்ஸும் ஒண்ணு. இந்த நிலையில பரபரப்பான நூடுல் ரொம்ப ஒரு பிரபலமான நூடுல்ஸ் பிராண்டான மேகி நூடுல்ஸ் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது. இதை பற்றி ஒரு பகீர் புகார் நாடு முழுவதும் பரவி இன்னைக்கு சில மாநிலங்கள்ல குறிப்பாக 5-6 மாநிலங்கள்ல இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமானது இந்த ஒரு நூடுல்ஸை ஆய்வுக்கு உட்படுத்தி உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன உப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்துள்ளது. இதனால சமீபத்தில் டெல்லி வரைக்கும் மொத்தமா 5 மாநிலங்கள்ல இதற்கு தடை இருக்கிறது. இது நிச்சயமா பல பெற்றோர் மத்தியில குழந்தைகள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விளம்பரங்கள்ல நடித்த இந்த நூடுல்ஸ் உடைய விளம்பரங்கள்ல நடித்த மாதுரி தீக்ஷித், பிரீத்தி ஜிந்தா, அமிதாப் பச்சன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணைக்காக கைதெல்லாம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தரத்துக்கு மாடல்களாக விளம்பரங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்கள் உத்தரவாதமாக விட முடியுமா? விவாதத்தில் நம்முடைய மாடலாக இருக்கக்கூடிய மாடலிங் செய்யக்கூடிய விஜயபாரதி அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல வழக்கறிஞர் திரு வேல்முருகன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மாடல்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கறது இவருடைய வாதம். ஏன் ஆக்க முடியாது? அவங்க தான் என்டார்ஸ் பண்றாங்க என்னும் பொழுது அவங்களும் சேர்த்துத்தானே பொறுப்பு என்கிறார் திரு வேல்முருகன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நடிகர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்க.
அவங்க எப்படி பொறுப்பாகிட முடியும்? இப்ப அமிதாப் பச்சனுக்கு, மாதுரி தீட்சித்துக்கு, இவங்களுக்கு பிரீத்தி சிந்தாக்கெல்லாம் நோட்டீஸ் சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதுல எவ்வளவு சோடியம் இருக்கு, எவ்வளவு லெட் இருக்கு, எவ்வளவு அளவு இருக்கு எல்லாம் பார்த்து ஒரு நடிகர் நடிப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இல்ல நடிகர்கள் நடிப்பது நல்ல விஷயம். இதுல ஒரு ப்ராடக்டை என்ட்ராஸ் பண்றாங்க, தே ஆர் பீயிங் எ பிராண்ட் அம்பாசிடர். அப்படி இப்ப செய்யும் போது அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அந்த மார்க்கெட் வேல்யூவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அதை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த ப்ராடக்டை என்ட்ராஸ் பண்ணும்போது அதை உபயோகப்படுத்துறாங்க. இதுல விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட வந்து அதுல இருக்கக்கூடிய அவர்கள் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்ப அந்த ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு அடிப்படையான விஷயம். நீங்க ஒரு ப்ராடக்ட வந்து என்ட்ராஸ் பண்ணி நீங்க சொல்லும் போது பல்வேறு மக்கள் அதை வாங்கும் போது அதனோட ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி குறைந்தபட்ச நாலேஜ் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வாங்குறாங்க. ஒரு நல்ல நிறுவனமான்னு பாப்பாங்களா? இதுல வந்து லெட் எவ்வளவு இருக்கு, ஜிங்க் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரசாயன உப்பு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அதெல்லாம் பாக்குறது நடிக்கிறவங்களுடைய வேலையா? நடிக்கிறவங்க வேலையில இல்ல, இதுல வந்து நடிப்பு கிடையாது. இதுல வந்து நடிப்புன்றதே கிடையாது. அந்த ப்ராடக்ட் நீங்க வந்து நடிப்புன்றது ஒரு மோனோசோடியம் குளூட்டமினுடைய அளவோ இல்லாட்டி அமினோடைய அளவோ இல்லாட்டி லெட்டுடைய அளவோ ஒரு அமிதாப் பச்சனோ பிரீத்தி சிந்தாவோ டெஸ்ட் பண்ணி தான் நடிக்கணும். டெஸ்ட் பண்ணி நடிக்கணுமா இல்ல வேற ஒரு பானத்துல என்னெல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறது இதை என்டாஸ் பண்ணுங்கிறது. இதுல நீங்க இதுல ரெண்டு விஷயமா பாக்கணும். இதுல வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ஆக்டிங் கிடையாது. இது வந்து என்ட்ராஸ்மெண்ட் பண்றப்ப அதை பிலீவ் பண்றாங்க. யூ ஆர் இன்டியூசிங் தி எண்ட் கன்சியூமர்ஸ் டு பை த ப்ராடக்ட். அப்ப அந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்கும் போது அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதுல வந்து 420 மேட் அவுட்டுமா, வெதர் சீட்டிங் வில் பி மேட் அவுட்ன்றதான் இங்க கொஸ்டின். வெதர் இங்க நீங்க இப்படி சொல்லும் போது இந்த ப்ராடக்ட நீங்க என்ட்ராஸ் பண்ணும் போது அதனோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு சப்ஸ்டாண்டர்ட். இதுல வந்து லேட்டஸ்டா நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம், 2006 ஆக்ட். அதுல வந்துட்டு under 61 any false information it's a penal offense. சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்க விஷயம் வந்து குறைஞ்சபட்சமா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ன்றதா இது. ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்களுக்கு இருக்க வேண்டாமா? அவங்க நடிகர்களா நடிக்கல. ஒரு ஆடுங்கிறது இட்ஸ் நாட் a piece of fiction. மாதுரி தீட்சிதா, அமிதாப் பச்சனா, ஷாருக் கானா அவங்க தோன்றி ஒரு விஷயத்தை என்டாஸ் பண்றாங்க. அவங்களுடைய நம்பகத்தன்மையும் சேர்த்து அந்த ஒரு பொருள் பார்க்கப்படுது. அவங்களுக்கும் ஒரு இமேஜ் இருக்கிறதுனால, ஒரு பிராண்ட் இருக்கிறதுனால அம்பாசிடர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு இயல்பா சேர்த்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் சேர்ந்தே இருக்கிறது. அவங்க என்டாஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தே என்டாசிங் இட் அப்படிங்கும் போது இந்த ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது இல்லையா? அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. சரி, இப்போ ஏன் இப்ப நீங்க வந்து மாதுரி தீட்சித், அமிதாப் பச்சனை வந்து நீங்க பிளேம் பண்ணணும் சொல்லுங்க? ஜஸ்ட் பிகாஸ் they are telling இது நீங்க வாங்குங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் இது நம்பிக்கையான பொருள், it is good, நீங்க வாங்குங்க அப்படி என்டாஸ் பண்றாங்க. while it is contrary to that, நிச்சயமா they have endorsed it. அவங்க என்டாஸ் பண்ணிருக்காங்க. கேள்வி அவங்கள நோக்கி விழும்ல. அப்போ இது மேகிங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு they are promoting it. அப்ப மேகிங்கிறது நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி தானே அந்த டிவில சேனல்ல ஆட் போடுறீங்க. am I right? சோ அந்த டிவி அந்த சேனல்ல போடுறவங்க அப்ப சேனல்லையும் கூப்பிட்டு சொல்வீங்களா? நான் இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இதுல வந்து அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா அதை என்டாஸ் பண்றாங்க. இதை தாண்டி அதுல வந்து ஒரு டைரக்டர் இருக்கிறார், நடிகர் இருக்கிறார், சக நடிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு பிராண்ட் அம்பாசிடர், ஒரு பிரதான பிராண்ட் அம்பாசிடரை தாண்டி ஒரு லைட்மேன் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு பொறுப்பு இருக்கு. எல்லாருமே வழக்கு தொடுக்க முடியுமா என்ன? இல்ல இதுல ரெண்டு விஷயம் நீங்க பாருங்க. இது உங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. வெதர் இந்த மீடியா அண்ட் சேனல் எல்லாமே கூட இது பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்லி உங்களோட கல்பபிலிட்டி வந்து அங்கதான் ஆரம்பிக்கிறது. ஒரு ப்ராடக்ட் இது வந்துட்டு இட்ஸ் பியூர்லி கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இட் இஸ் நாட் விஷயம் நீங்க வந்து வாலண்டியரா ஒரு இது ப்ராடக்ட் இது பண்ணல. இட் இஸ் பியூர்லி கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்றப்ப ஈவன் இஃப் தட் இஸ் எக்ஸ்டெண்டட், ஈவன் தி சேனல்ஸ் ஹாஸ் டு டேக் எ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் when they are commercially exploiting. வேற நீங்க நியூஸ்ன்றது வேற விஷயம். பட் என்னுடைய கேள்விங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். எங்க போய் நிறுத்துவீங்க? இப்போ வந்து கூட சக நடிகர் நடிச்சிருப்பாங்க, கேமராமேன் இருப்பாரு, லைட் பாய் இருப்பாரு. அவங்க எல்லாம் ஒரு லெட் லெவலையோ ஜிங்க் லெவல்லையோ இதையோ பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றதா பிராக்டிகலான விஷயம். பிராக்டிகலா நீங்க வந்து who is promoting the product, who is endorsing the product, இதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க வந்துட்டு எண்ட் யூசர்ஸ் யார்? நம்ம கன்சியூமர்ஸ். இந்த எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து இன்டியூஸ் பண்றது யார்? One first thing is that company. Next, that the company is inducing the brand ambassadors to promote that product. இவங்க ரெண்டு பேர் தான் கல்பபிள். இத நெக்ஸ்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஈவன் இட் கேன் கம் டு தி சேனல்ஸ் அண்ட் மீடியாஸ் ஆல்சோ. ஏன்னா
இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டிவியை போட்டா கூட உங்களை அறியாமலே உங்களை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஏற்படுகிறது. நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இது வந்து ஒரு கேரியரோ இல்லாட்டி ஒரு பில் போர்டோ வச்ச இடத்துல ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு பல லட்சக்கணக்கான மக்களை வந்து நீங்க இன்டியூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ you should have that responsibility. Why you are indulging in that advertisement? You are being paid. அப்படி பேமெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தொடர்ந்து இருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி இல்லாத பட்சத்துல அதை நம்பி இருக்கக்கூடிய நம்ம அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிரியேட் a big inducement among the minds of the consumers. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நிச்சயமா அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கறது பலருக்கு இருக்கிறது இந்த விவகாரத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதோட தரம் சார்ந்தும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில பல மாநிலங்கள்ல இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் டெல்லி அரசாங்கம் இந்த மேகி நூடுல்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம், நாங்க தடை செய்திருக்கிறோம், அவங்க மீது வழக்கு தொடுப்போங்கிற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறது. கேரளா இதுல நடவடிக்கை எடுத்திருக்கிறது, உத்தரப்பிரதேஷ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது, வெஸ்ட் பெங்கால் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிச்சயமாக பல பெற்றோர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சார்ந்த ஒரு தர நிர்ணயம் சார்ந்த இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ந்த ஒரு தெளிவு நமது அமைப்பில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தரமற்ற தயாரிப்புக்கு யார் பொறுப்புங்கிற கேள்வி ஏன் எழுந்திருக்கிறது? மேகி நூடுல்ஸ் பல மாநிலங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுல அளவுக்கு அதிகமாக உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன உப்பு சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழ உத்தரப்பிரதேசத்துல அது சோதனைக்கு உள்ளாகிறது, சாம்பிள்ஸ் சோதனைக்கு உள்ளாகிறது, அதிகமாக தான் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. வேறு சில மாநிலங்களிலும் இதை கண்டுபிடிக்க இது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சியும் நம்மளுடைய புருவத்தையும் உயர்த்த வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அமிதாப் பச்சன், மாதுரி தீக்ஷித், பிரீத்தி சிந்தா இந்த ஒரு நூடுல்ஸ் உடைய பிராண்ட் அம்பாசிடரா இருந்தவங்க மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் எழுந்திருக்கிறது. இந்த ஒரு தரத்துக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறவங்க பொறுப்பாக முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் ஆக முடியாதுங்கிற கேள்வி ஏன் வலுவா எழுது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நடிகர் கிட்ட ஒரு சோடா விளம்பரத்துக்கு வாய்ப்பு வருது. அதாவது அவர் மறுக்கிறார், இல்ல என்னுடைய ரசிகர்கள் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, சோ நான் வந்து அவங்க இது குடிச்சா கேடு விளைவிக்க நினைக்கிறேன், நான் மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். சோ இது யார் யாருக்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் கொஸ்டின், இட்ஸ் a very logical question. பட் ஆனா ஒரு பிராண்ட் அம்பாசிடரா அந்த ஒரு பிராண்டோட முகமா என்டாஸ் பண்றவங்களுக்கு நிச்சயமாக கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஓகே, இப்போ மேகி போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு they are not like a normal person. ஓகே, எல்லாருமே வாங்குறாங்க. இப்ப வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்கிறது கிடையாது. ஓகே, கன்சியூமர் அவேர்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சோ மேகிக்கு வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இல்ல பிரீத்தி சிந்தா வந்தாதான் வாங்குவாங்கன்னு கிடையாது. நீங்க சும்மா ஒரு கிராபிக்ஸ் போட்டு மேகி இப்படி ஆனா கூட there are people who buy it. எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கோடி கொடுத்து பிரீத்தி சிந்தாவையும் அமிதாப் பச்சனையும் வச்சிட்டு இருக்காங்க? அந்த நிறுவனத்துக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. that's right. அது அப்படி பண்ணா கூட வாங்குவாங்க. but the thing is, அப்ப நீங்க அப்படி பண்ணா அந்த கிராபிக்ஸ் பண்ணவங்க எல்லாம் போய் நீங்க கேக்குறது கிடையாது. when it comes to celebrity, when it comes to a model, நீங்க அப்பதான் வந்து you are pointing out them. நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க சொன்னதால தான் நாங்க வாங்கணும். ஒரு இயந்திரம் நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு இயந்திர கோளாறு ஏற்படுச்சுன்னா இயந்திரத்தை நீங்க கைது செய்யறது இல்ல, ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினா ஏன் மனிதர்களை கைது செய்றீங்கிற லாஜிக்கு இது ஒண்ணா இருக்கு. அது மட்டும் இல்ல, சோ கன்சியூமர் அவேர்னஸ் அவங்களுக்கு அது தெரியணும். அது மட்டும் இல்லாம the thing is, அவங்க ஒரு மாடல்கள் மட்டுமே எப்படி பொறுப்பாயிட முடியும் மட்டுமே எப்படி பொறுப்பாக ஒரு விஷயம் கேவே டெம்ப்டார்னு ஒரு டேர்ம் இருக்குங்க. வாங்குபவர் நுகர்வோர்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது. இப்ப இந்த விஷயம் இப்ப இங்க என்ன பிரச்சனை என்னன்னா, இப்ப நுகர்வோர்கள் ஜாக்கிரதையா இருக்கிற ஒரு விஷயத்தை மீறி இன்னைக்கு வந்து அவர்களுக்கான அந்த தகவல்கள், அந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப அந்த ஒரு ப்ராடக்ட் இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது இது ஒரு கற்பனையான நிகழ்வு, ஒரு சினிமாவை பத்தி பேசும்போது ஒரு கற்பனையான நிகழ்வு நமக்கு அனைவருக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த ப்ராடக்டை என்ட்ராஸ் பண்ணும்போது அந்த விஷயம் அப்படி வரதில்லை. அவங்க வந்து தெளிவா வந்துட்டு அது மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது வந்து கற்பனையா எடுக்கப்பட்டது, நீங்க விருப்பப்பட்டா அன்சாலிசிட்டட் அப்படிலாம் எதுவுமே சொல்றது கிடையாது. அது மாதிரி அமிதாப் பச்சனாவோ மாதுரி தீக்ஷித்தாவோ அவங்க ஆத்தென்டிகேட் ஆகி
ஆத்தென்டிகேட்டிங் தி ப்ராடக்ட் அங்கதான் பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த ப்ராடக்டோட அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடிகர் ஒரு சமூக ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருவர் வந்து அந்த ப்ராடக்ட்ல இருக்க அலிகேஷன்ஸ் ஆர் சம் கவுண்டர் பாயிண்ட்ஸ் இருக்கு, he refused to act. அப்ப உங்களோட மானிட்டரி கன்சிடரேஷன் இங்க வரும்போது you have a big social responsibility. It's not only social responsibility, legal responsibility is also there. அந்த விஷயத்தை பார்க்கும்போது நிச்சயமா இந்த செலிபிரிட்டிஸ் வந்து அந்த ப்ராடக்ட் எனி ப்ராடக்ட் என்ட்ராஸ் பண்ணும்போது அதற்கு ஏற்படக்கூடிய தவறுகள் அல்ல அதற்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு வந்து நிச்சயமா அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகுதான். சகோதரிட்டு நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் இதுல வர இருக்கக்கூடிய திருத்தத்தின்படி who is a party to misleading advertisement or its publication can be fined அப்படின்னு அவங்களையும் பீனலைஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குது. அப்படிங்கும்போது அது யார் யாருங்கிற கொஸ்டின் இஸ் a larger question. நிச்சயமாக அதை என்டாஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இஸ் a part of the அது மிஸ்லீடிங்கா இருக்குமானால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங்கா இருக்குமானால் அந்த ஒரு மிஸ்லீடிங்ல அந்த ஒரு பிராண்ட் என்டாஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கு நிச்சயமா பொறுப்பு இருக்கிறது. நம்ம இது FSI ஆக்ட் உடைய திருத்தத்திலே அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பொறுப்பு இருக்கு அப்படின்னா எல்லா எனிதிங் which is coming to the market அது வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து all the quality check and everything is going on. அப்ப அந்த குவாலிட்டி செக்லயே அவங்க சொல்லிருக்கணும். மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே they are taking the ad. Like Maggi is always there, but still ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி they are doing the quality check. அப்போ அந்த குவாலிட்டி செக்ல நீங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா as personally எவ்ரி செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் வந்துட்டு நீங்க இதுல லெட் நிறைய இருக்கா இல்ல மோனோசோடியம் நிறைய இருக்கான்னு போய் பார்த்து இல்ல லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க கொடுங்க, நாங்க வந்து இப்போ இந்த ஆட் பண்றோம், நாங்க அக்ரிமெண்ட் சைன் போடுறோம், அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இது கொடுங்க, இந்த இதுல வந்து இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு, ஆர் யூ அக்ரிங் டு தட், இதுக்காக நீங்க ஆட் பண்றீங்களா அப்படின்னு எங்கள்கிட்ட கேளுங்க. நாங்க இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நான் பண்றேன் பிகாஸ் ஐ வாண்ட் தி பாப்புலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணேன்னா தென் யூ கேன் பாயிண்ட் அவுட் மீ. அந்த ஒரு கிளாஸ் வந்து அவங்க வந்து ஏற்பட்டிருக்கணும், முதல்ல அந்த ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான் யதார்த்தமான விஷயம். அதுதான் சட்டப்படியா இருக்கக்கூடிய விஷயம், சட்டப்படியான விஷயம், யதார்த்தம் மீறி சட்டப்படியான விஷயம். இங்க வந்து நீங்க நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கல்பபிலிட்டி இந்த மூணுத்தையும் பார்க்கும் போது அது குறித்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு இந்த ஃபண்ட் இவ்வளவு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவ்வளவு நான் பணம் வாங்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க இல்லையா, அப்ப அந்த அக்ரிமெண்ட் போடும் போது அரசு அதிகாரிகள் அதை உறுதி செய்யணும். இதுக்கு இந்த சர்டிஃபைங் அத்தாரிட்டிஸ் இருக்கு, அவங்க பார்க்கணும். அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இது வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், ஒரு புது ப்ராடக்ட்னா நல்லதா இல்லாட்டி ஒரு புது நிறுவனம்னா இது நல்லதான்னு கேட்டு விசாரிக்கலாம். ஏற்கனவே இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல ஏற்கனவே ரொம்ப பாப்புலரா பல வருஷம் ரெப்யூட்டேஷன் இருக்கக்கூடிய நிலையில இதெல்லாம் இங்க இதுல ஜிங்க் இதுல ஜாஸ்தியா இருக்குமோ கூடமா இருக்குமோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட கேளு அப்படின்னு அது சார்ந்த அத்தனை தரச்சான்றையும் பார்த்து இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு கிளாரிட்டி எவ்வளவு லெட் இருக்கணும் எவ்வளவு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி நம்ம தர நிர்ணய அமைப்புகளுக்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தும் போது அது ஒரு கிளாரிட்டி அதை என்டாஸ் பண்ற செலிபிரிட்டிஸுக்கு இருக்கணும்னு நம்ம கேட்பதுங்கிறது அதீதமா நியாயமா இருந்தாலும் அதீதமா இல்லையா? இல்ல அதீதமா கிடையாது. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் இருக்கு, அதன்படி வந்து ஏற்கனவே தரச்சான்றிதழ் எல்லாம் அவங்க வாங்கணும். அந்த ப்ராடக்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து ஒரு சைக்கிள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நெக்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் ஆகதானே செய்வாங்க. இட் இஸ் நாட் ஓன்லி செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆல்சோ தி பர்சன்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனுஃபேக்சரிங் வில் ஆல்சோ பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். அதுதான் இங்க விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிபிகேஷன் 2011 கொடுக்குது. அதுல இந்த லெட் அப்படிங்கிறது என்ன அளவுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது நூடுல்ஸ் ஒரு விஷயமே இல்ல. இப்ப பெவரேஜஸ் இருக்கிறது, அப்புறம் வந்து எடிபிள் ஆயில்ஸ் இருக்கிறது, பேக்கிங் பவுடர் இருக்கிறது, ஹார்ட் பாயில் சுகர் இருக்குது, எவ்வளவு கேட்டகரி இருக்கு. நூடுல்ஸுக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆனா ஃபுட் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிற இடத்துல 2.5 பார்ட்ஸ் per million அப்படிங்கிற ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுலயே ஒரு தெளிவு இல்லாத போது இன்னொன்னு 2012 இன்னொரு அறிக்கை வெளியிடுது. அதுல பார்க்கும்போது எவ்வளவு லெட் ஒரு நூடுல் ப்ராடக்ட் குறிப்பிட்டு எவ்வளவு லெட் இருக்கலாம், எவ்வளவு லெட் அலவுட் அப்படிங்கிறதுல என்னடா பிளாங்கா இருக்கு. நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி அமைப்புகள்லயே இவ்வளவு தெளிவு இல்லாத போது நடிகைகளுக்கு அது ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ஸ்க்கு ஒரு பெரிய தெளிவு இருக்க முடியுமா? இதுல ரெண்டு விஷயம், ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. நீங்க சொல்றது ஒன்னு வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ல, இன்னொன்னு இட்ஸ் ஆல்சோ அமௌண்டிங் டு சீட்டிங் 420ல where you are misleading information. தெரிஞ்சு இது வந்து இது தரமற்றது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு தவறான பிரச்சாரம் செஞ்சா வேற ஒரு விஷயம்.
அதை பத்தி ஒரு புரிதல், அதை பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லாத போது மிஸ்லீடிங் அப்படிங்கிறது எங்க வருது? அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்க்கு என்ட்ராஸ் பண்றப்ப நீங்க அடிப்படையான அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ல there is a clarity இல்லன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப ஆனா வந்து ஒரு ப்ராடக்ட வந்து நீங்க என்ட்ராஸ் பண்றப்ப அந்த ப்ராடக்டோட அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். you are making an endorsement to the லட்சக்கணக்கான மக்களுக்கு என்ட்ராஸ் பண்றீங்க. ஆனா திரும்பவும் சொல்றேன், இங்க இந்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்த எப்ப நீங்க ஒரு கான்ட்ராக்ட மட்டும் படிச்சு ஒரு சைன் போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்க தீர்க்கமா இருக்கும் போது இந்த ப்ராடக்ட பத்தி தெரிஞ்ச விஷயங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்றதான் விஷயம். அப்படி இல்லாம வந்து ஒரு லட்சக்கணக்கான விளம்பரம் நீங்க கொடுக்குறீங்களா, எவ்வளவு வாங்குறீங்க, கோடிக்கணக்கில் வாங்குறீங்களா, உங்கள் தனிப்பட்ட ஒருவருக்கா எதுக்கு அந்த இது கொடுக்குறாங்க? சாதாரண வேல்முருகன் ஒரு ப்ராடக்ட் என்ட்ராஸ் பண்ண வாங்கிடுவாங்களா மார்க்கெட்ல? பண்ண மாட்டாங்க இல்லையா? எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க? இந்த செலிபிரிட்டி கேடு அந்த ஒரு உங்களுக்கு இருக்க வேல்யூ இருக்கு, ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் தட் மார்க்கெட் வேல்யூ. இந்த விஷயமா இருக்கலாம். ஒரு பொதுவா ஒரு ப்ராடக்ட் என்டாஸ் பண்ணும்போது ஒரு பெரிய நடிகர், ஒரு இப்ப உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் என்னுடைய பிராண்ட் மிஸ்யூஸ் ஆகப்படுது அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த விஷயத்தை ஏத்துக்குது. சோ the brand has a value, it has a great value அப்படின்னு கோர்ட் என்டாஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது நிச்சயமா அக்கௌண்டபிலிட்டியும் சேர்ந்த ஒரு விஷயமும் கூட. ஒரு விஷயம் என்டாஸ் பண்ண ஒரு விஷயத்துல நிச்சயமா ஒரு பொறுப்பும் அக்கௌண்டபிலிட்டியும் சேர்த்து எதிர்பார்க்கிறோம். Now a common man has raised the complaint, okay, against Maggi. Okay, இப்போ அரசு அமைப்புகள்ல அதாவது சோதனைக்கு உட்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா நிறைய விஷயங்கள், இது மட்டும் மேகி மட்டும் இல்ல, மேகிக்கு முன்னாடி இத போன்ற நிறைய விஷயங்கள்ல புழு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமும் இந்த கன்சியூமர்ஸ் ஆர் கன்சியூமிங் இட். தட் இஸ் a different thing. நீங்க அது வேற விஷயம். அதற்காக நம்ம இத எப்படி ஜஸ்டிஃபை பண்றோம்? The thing is, இவங்க சொல்றதுனால மட்டுமே நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அதே மேகி நல்லா இருக்கும் போது, நல்ல சுவையா இருக்கும் போது, நல்ல டேஸ்டியா இருக்கும் போது, ஹெல்த்தின்னு சொல்லும் போது அது ஹெல்த்தி நினைச்சுதானே சாப்பிடுறீங்க. அட்லீஸ்ட் வெறும் இங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னால ஒரு பெரிய தீங்கு இழந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இல்லை அப்படிங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, அது நல்லா இருக்கும் போது யூ ஆர் டேக்கிங் இட். இப்போ அதுவே வந்து நல்லா இல்லாம ஆயிடனோடனே நீங்க சொன்னதுனால தான் மிஸ்டேக். இது எப்படின்னா, நான் என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏன் நீங்க போய் அது வாங்கி சாப்பிட்டு பாருங்க, இல்ல அந்த கடையில போய் ட்ரெஸ் வாங்கி போட்டு பாருங்க, இட் இஸ் சோ நைஸ் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் நீங்க அவங்க வாங்குறப்போ அது நல்லா இருந்திருக்கும், நீங்க வாங்குறப்போ அது கிழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? பிராண்ட் அம்பாசிடர் அதோட ஒட்டுமொத்த தரத்துக்கு ஒரு சோல் பொறுப்பு ஆக்காதீங்க அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே வந்து நீங்க குவாலிட்டி செக்கிங், அதாவது நீங்க ஒரு 100 பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க குவாலிட்டி செக் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் த ஹோல் ஆல் த 100 திங்ஸ் நீங்க செக் பண்ண மாட்டீங்க. there are 10% செக்கிங், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஃபுட் ப்ராடக்ட் they should be taken extra care. அந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த 10%ல இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு விஷயம் தெரிஞ்சிரும். ஓகே, இப்போ அந்த 10% less the certain amount will be there. அவ்வளவு amount of the thing which is like defected, இல்ல இது வந்து not permissible அப்படின்னு வரும்போது தான் they will check the whole lot. அமிதாப் பச்சன் ஒரு மாநிலத்துடைய பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறாரு. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவர் அக்கௌண்டபிள் ஆக்க போறோம். இஸ் இட் பிராக்டிகல்? அந்த பிளிப் சைடு இன்னொரு கேள்வி எழுது. இந்த ஒரு ஆக்ட் வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டும் கூட 10 லட்சம் தண்டனை கொடுக்குது. இந்த இதுலலாம் how much money is involved நமக்கு தெரியும். சோ லுக்கிங் ஆன் தி அதர் சைடு ஒரு தெளிவு இருக்கா? இல்ல, நீங்க அதுதான் அந்த 10 லட்சம்ன்றது வந்து குவான்டிஃபை பண்றது வந்து இது வந்து நீங்க அந்த விதத்துல பார்க்க வேண்டாம். இட் இஸ் ஒன்லி a deterrent. இது மாதிரி நீங்க மிஸ்லீடிங்கா பண்ணாதீங்கன்றதுக்கு ஒரு டெட்டரன்ட் இருக்கு. ஒரு சிஸ்டத்துல வந்து there is a deterrence. அப்படிதான் பார்க்கணும். இப்ப நீங்க திரும்பவும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து அவர் ப்ரொமோட் பண்றப்ப அது இருக்க ஒரு விஷயங்கள் வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிடுது. இதுல வந்து நீங்க வந்து யூ ஆர் இன்டியூசிங் அகைன் வந்து 3 எலிமெண்ட் இருக்கு. யூ ஆர் ப்ரொமோட்டிங் a product, you are inducing the end consumer to buy a product, and if there is any substandardness அதுக்கு வந்து நீங்க liability எடுத்துக்கணும் தான் இங்க நம்ம சொல்ல வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 எலிமெண்ட்ல அவங்க வந்து எப்படி வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு கேர்ஃபுல்லாவோ ஒரு ஜெனுவனாவோ அதை பார்க்கக்கூடிய ஆராய்ந்து தான் அதுக்கு ஒரு லாயரை வச்சு எல்லாத்தையும் பண்ணி தான் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டாண்டர்ட், இது ஒரு அடிப்படையான விஷயம், இந்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் போது ஒரு அடிப்படையான ஒரு சர்ச் நீங்க பண்ணுன்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இங்க ஏற்படணும். அதே மாதிரி கல்பபிலிட்டி இருக்கிறப்ப அதற்குரிய விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். தென் யூ ப்ரோமோட் a product. ரைட். இப்ப நடிகர்களுக்கு கூட இந்த விளம்பரங்கள்ல என்டாஸ் பண்ணக்கூடிய நடிகைகளுக்கு கூட நிச்சயமாக பொறுப்பும் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்க. அது எப்படி பொறுப்பாக்கிட முடியும்? அதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கெல்லாம் நடிகைகளை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்களே தவிர இதை தாண்டி அதுல இருக்கக்கூடிய
எல்லா விஷயங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கோ கெட்ட விஷயங்களுக்கோ விளம்பரத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பொறுப்பாக்கிட முடியுமா? இங்க இருவேறு கேள்வி இருந்திருக்கிறது. பீகார்ல இருக்கக்கூடிய கோர்ட் இந்த 3 முக்கியமான பிரமுகர்களை, மாதுரி தீட்சித், அமிதாப் பச்சன் உள்ளிட்ட 3 முக்கியமான பிரமுகர்களை மீது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறது, விசாரணைக்காக கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அந்த பொருளுடைய தரம் சார்ந்த கேள்விகளும் தேசிய அளவில் விவாத பொருளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 2 சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம்.